நைட்டு என்ன மேரேஜுக்கு? அதான் நீ போகலாம்ல. என்ன சார் வரும்? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல், வெல்கம் பேக் டு கூபி. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணது என்னென்னா, முன்ன வந்து எங்கே போனாலும் ஃபன்னாக காமெடியாக வந்து பண்ணிகிட்ருப்பேன் விலாகு. அதை வந்து விட்டுட்டு ப்ரொஃபஷ்னலாக எப்போ மாறணும், வியூஸும் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம், இதை பேசலாம், அதை பண்ணலான்னு சொல்லி பேசி ஃப்ரீயாகவே வந்து விலாக் பண்ண முடியல. ஸோ இனிலேருந்து மறுபடியும் பேக் டு கூபி. ஸோ ஃபார்முக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சக்தி மெஸ் விச் இஸ் லொக்கேட்டட் எங்கப்பா இருக்குது. ஸோ இப்படி போனீங்கன்னா விஜயமங்கலம் டோல்கேட்டு, ஸோ இப்படி போனீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இங்கே தான் நின்றுக்கிறோம். ஸோ நம்மளோட ஃப்ளோக்கி வந்திருக்காரு, நம்மளோட R3 வந்திருக்கு. ஸோ ZX 4RR பைக் வந்து இருக்குது. ZX 4R நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ZX 4RR. அதுக்கப்புறம் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா KTM RC 390. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா BS3 மாடல். இதோட ஓனர் தான் இங்கே இருக்காரு, பரத் ப்ரோ. ஹாய் ப்ரோ. BS3 தானே ப்ரோ? இது BS3. ஸோ இது வந்து ZX 4RR ஓனர். என்னமோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஆஃப் ரோடு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை விட்டுட்டு போகிறாங்க. எங்கேயாச்சும் பிளான் பண்ணிட்டீங்களா? எங்கே ப்ரோ? மூணார் போகிறீங்களா? மறுபடியும் ஆஃப் ரோடா? போடுங்க. இப்போ ஒரு ஆஃப் ரோடு போய் ஒரு பேனல் மாற்றிட்டு வந்துருக்குறீங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த பிளேஸில் இருந்து நாங்கள் வந்து அப்படியே கிளம்புறோம். ஸோ நான் போக வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி CCD வந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பைக்கே வந்து கம்மியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி இங்கே சாப்பிட வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த பிளேஸில் இருந்து அப்படியே போயிட்டு இவங்கெல்லாம் சேர்த்து அவினாசி போயிடுவாங்க. அவர் வந்து அப்படியே ஈரோடு வந்து போகிறாரு. நான் அப்படியே வந்து வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ வாங்க போக வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் வரும்போது இந்த பைக்கு இன்லைன் 4 எலக்ட்ரிக் ஸ்கூட்டி பார்த்தீங்களா, பிச்சுட்டு போயிடுச்சு. அண்ணான்னு சொல்லி முடிச்சு திரும்பி பார்க்குறேன், ரோடு கிராஸ் பண்ணிட்டாரு. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஹைவேல. நம்ம ஹாஃப் டே கஃபேக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஹாஃப் டே கஃபேக்கு வந்து நம்ம சண்டே ஆனால் மறக்காமல் ஒரு கஃபேக்கு வரோம், நம்ம ரைடு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்த கஃபே தான். ஸோ இன்னைக்கு இந்த கஃபேல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாட்டர் கேன் எடுத்துருங்க ப்ரோ, இது எடுத்துருங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த கஃபேல ஸோ என்ன ஆஃபர்ஸ், என்ன ஆஃபரு, என்ன புது புது டிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன வந்து மெனு எல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பொன்னர் ப்ரோ, ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. இன்னைக்கு என்ன ப்ரோ இந்த சண்டே ஸ்பெஷல்? இன்னைக்கு ஜிஞ்சர் பட்டர் லாட்டே ஸ்பெஷல் ப்ரோ. ஜிஞ்சர் பட்டர்? ஜிஞ்சர் பட்டர்னா ஜிஞ்சர் பட்டர் காஃபியா? ஆமாம் ப்ரோ, ஜிஞ்சர் பட்டர் லாட்டே. ஓகே ப்ரோ. அது நீங்கள், ஸோ அது நான் வந்து இப்போ நான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் தான் வந்து ஸோ அது நம்மளுக்கு ஆர்டர் பண்ணிடுறேன் ப்ரோ. அதுவே வந்து போட்டுருங்க. அது வந்து நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன் ப்ரோ. ஸோ ஜிஞ்சர் பட்டர் லாட்டே அது வந்து இந்த சண்டே ஸ்பெஷலா? இந்த சண்டே ஸ்பெஷல். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேர் நாங்கள் மெனுவில் பார்த்தது இல்லையே ப்ரோ. நாங்கள் இப்போ தான் ப்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? சூப்பர் ப்ரோ. ஓகே, அது மறுபடியும் சொல்லுங்கள் ப்ரோ. ஜிஞ்சர் பட்டர் லாட்டே. லாட்டேன்னா என்னது? லாட்டேனா காஃபி. இந்த மூணு வந்து ஆட் பண்ண ஒரு காம்பினேஷன் காஃபி. ஓகே ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ மெனுவில் என்னென்ன இருக்குது? டோஸ்டட் சிக்கன், டோஃபு ரேப்பு, அதுக்கப்புறம் எக் சோயா பன்னீர், எக் ரேப்பு, பன்னீர் சீஸு, மேகி, ஃபில்டர் காஃபி. ஓகே ப்ரோ. அப்படி நம்மள்ட்ட வீகன் மில்க்கும் இருக்கு ப்ரோ. வீகன் லாட்டேல மில்லட் மில்க், ஓட்ஸ் மில்க், ஓகே ப்ரோ, ஆல்மண்ட் சாக்லேட் மில்க் அதெல்லாம் இருக்கு. சூப்பர். ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கஃபேல டிஃப்ரெண்ட்டான ஒரு காஃபி, புது காஃபி வெரைட்டிஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த கொச்சி டு அதாவது கோயம்புத்தூர்லேருந்து சேலம் இந்த ரோட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஹாஃப் டே கஃபே வந்து நம்ம அண்ணாவோடது தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூகுள் ரிவ்யூ வந்து கொடுங்க. ஸோ சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த ரிவ்யூ சொல்லலாம், என்ன குறையா இருந்தாலும் சரி. இந்த ரிவ்யூ வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கஃபேயோட ஆம்பியன்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நம்மளோட கடையை நம்ம தாங்க காமிக்கணும்.
ஸோ இது வந்து உள்ளே, இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே. ஸோ வி ஹாவ் அ ஹியூஜ் பார்க்கிங் ஹியர். இங்கே பாருங்கள். ஸோ பார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ மரமெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பெருசாச்சு நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வரப்போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெளியே நீங்கள் உட்காந்து வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ க்ளீனான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஹைவேல போகும்போது அப்படியே நீங்கள் வந்து கீழே வந்துக்கலாம். அப்படியே நீங்கள் ஹைவே பிடிச்சி எங்கே போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம். ஸோ நான் இந்த பிளேஸ்லேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ இன்னும் நீங்கள் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆஃப் டே கஃபேலேருந்து கிளம்பிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட R3. இது உங்களுக்கு தெரியும். இருங்க, சார்ஜர் போட்டிருந்தேன் உள்ளே, அதனால் ஸோ ஐல் கீப் இன் திஸ் பேக். ஓகே, வார்ம் அப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்ட இன்ஜினை, அதுதான் வந்து ஓடிட்டுருக்குது. ஸோ எப்பவுமே வண்டி வந்து இந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து 2 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எடுப்பேன். யூனோ இட்ஸ் லைக் சூப்பர் பைக். எல்லாத்துக்குமே அவங்களோட பைக் அவங்களோட சூப்பர் பைக் தான். ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய சம்பவம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு தாத்தா என் வண்டிக்குள்ளே உழுவ வேண்டியவர், நான் வந்து டப்புன்னு கிராஸ் ஆகிட்டேன். அவர் வந்து இன்னொரு வண்டியில் விழுந்துட்டார், காரில் விழுந்து. சிசிடி வந்து போகாமல் நான் இப்படியே போய் விஜயமங்கலம் உள்ள ஊருக்குள்ளே போயிட்டு நான் அப்படியே வந்து திங்களூர் வழியாக எங்கள் ஊருக்கு தான் வந்து போக போகிறேன். ஓகே, வைசரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன கடை இது இப்படி போட்டு வச்சுருக்காங்க? ஆவின் தானே இது. ரோட்லலாம் சின்னாம்பூத்தி வச்சுருக்கானுங்க. சரியான வெயிலுங்க. மார்ச்லேயே இந்த அளவுக்கு வெயில்னா இன்னும் 2 மாதம் போகும்போது ஐயோ நினச்சாவே பயமாக இருக்குது. ஏசி அந்தளவுக்கு ஓடுது, உரைக்கவே மாட்டேங்குது. தலைவரே, உங்களை தான் கொஞ்சம் மைலேஜ் வந்து சேர்த்து கொடுத்தா தான் என்ன. மொல்லமாக தானே போயிட்டுருக்குறேன். இங்கே பாருங்க, 26 24 கொடுத்துட்ருக்குது மைலேஜ். நான் என்ன தான் சொல்கிறது, ரீசெட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கிறேன் இந்த ECU ரீடிங்கை. ஐயோ கொடுமையாக இருக்குது. ஸோ நீங்கள் R3 வச்சுருக்கீங்க, இல்லை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது R3 வச்சுருக்காங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்குன்னு. எனக்கு ரோஸ்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்குது. அதுவும் இல்லாத நான் எப்பவுமே ஸ்மூத்தாக தான் ரைட் பண்ணிகிட்ருக்கிறேன். ரெண்டாவது டைமுக்கு நான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணி வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இருந்தாலும் இப்படி பண்ணுறியே தலைவா, யூ ஆர் கிரேட். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் திங்களூர் ரோடு. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சர்ச் வரும். சர்ச்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மறுபடியும் திங்களூர்லேருந்து லெஃப்ட் போனீங்கன்னா மறுபடியும் கெட்டிச்செவியூர். நீங்கள் அப்படி போகலாம், இப்படியும் குன்னத்தூர் வந்து போகலாம். பார்க்கலாம் நான் எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிறையா சூப்பர் பைக் வந்துருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் சூப்பர் பைக் வந்தாலே ரீல்ஸுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணல, என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் பைக்ஸ் ரிவ்யூ வந்து போட்டிருக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஹெல்மெட்டே இல்லை வந்திருக்காங்க. இருப்பாங்களா? எங்கே பார்த்தீங்களா ட்ரான்ஸ்லாப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரே அலப்பறை தாங்க முடியல. என்ன தெரியுமா, இப்போ ஒருத்தர் இண்டிகேட்டர் ஆல்ரெடி அவர் வந்து ரைட் சைடில் எரிஞ்சிட்டே இருக்குது, போட்டுட்டார். தெரியாமல் முன்னையே போட்டுட்டார் போல். ஆனால் இப்போ அவர் வந்து லெஃப்ட் சைடு வந்து திரும்பணும். அவர் வந்து சரி ரைட் சைடு தான் திரும்புறாருன்ட்டு நானும் வந்து லெஃப்ட் சைடு வந்து போயிட்டுருக்கிறேன். திடீர்னு லெஃப்ட் சைடில் கட் ஆகுறாரு. ஏன்னா அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் நான் போட்டிருக்கிறேன்ப்பா, பாருங்கள் எந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டுட்டு வந்தேன். தயவு செஞ்சு நம்மளை சொல்லியும் தப்பில்லை, அவங்கள சொல்லியும் தப்பில்லை. ரீசெண்ட் டைமில் பாருங்கள் நிறைய ஆக்சிடெண்ட்டு, பைக் ஆக்சிடெண்ட்டு. சரியாக இண்டிகேட்டர் போட்டு திரும்புறதுனால தாங்க பிரச்சனை. தயவு செஞ்சு நம்ம இப்போ வந்து இன்க்ளூடு என்னையுமே நான் வந்து நான் சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். என்னென்னா இப்போ ஒரு பக்கத்து போகிறோம், அங்கே திரும்புறீங்கன்னா தயவு செஞ்சு இங்கேயே இண்டிகேட்டர் போட்டுருங்க. அங்கே போய் போட வேண்டாம். பாருங்க, நான் இப்போ இங்கேயே போட்டு லெஃப்ட் சைடு திரும்புறேன்ட்டு அங்கே போய் போட்டு பின்னாடி யாரும் வந்துட்டு டக்குன்னு நீங்கள் போடும்போது அவங்க முட்டிடுவாங்க. அப்புறம் முட்டினதுக்கப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம பண்ணுற தப்பே. அதுக்கப்புறம் நான் இப்போல்லாம் வந்து ஹில் சைடு எங்கேயாச்சும் போகிறேன்னா
ஹில் சைடு போகிறதா இருந்தாலும் நார்மலாக போகிறதா இருந்தாலும் இந்த கோட்டை விட்டு இந்த பக்கம் போகிறதே இல்லை. சாரி, இந்த பக்கம் போகிறதே இல்லை. ரைட் சைடு நம்ம கோட்டுக்குள்ளேயே போய்க்கிறது. நம்ம கோட்டுக்குள்ளே நீ எப்படியோ திருப்பிக்கோ, அடுத்த லைனுக்குள்ளே வந்து போகவே கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா, இப்போ டோனிங்லாம் நீங்கள் இப்படி போகிறீங்கனாலுமே ஆப்போசிட்டில் தெரியாமல் ஒரு வெஹிக்கிள் இருந்தாலும் நீங்கள் வந்து முட்டிடுவீங்க. அதுவே நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் இப்படி போய்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அங்கே கூட அங்கே பிளைண்ட் ஸ்பாட் இருக்குதா, நீங்கள் இப்படி உங்கள் வழியில் நீங்கள் இப்படி ஏறி போய்கிட்டா அவங்க வழியில் அவங்க போக போகிறாங்க, பிரச்சனையே இல்லை. இது நம்ம கடைப்பிடிச்சாலும் சரி, அவங்க கடைப்பிடிச்சாலும் சரி. என்னடா இது ரொம்ப பாடம் எடுக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஐயோ, ஆக்சிடென்ட் 2-3 இந்த வாரத்தில் மட்டும் நான் பார்த்து, அதுவும் இல்லாத நெட்டில் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஷேர் பண்ணாங்க நம்மளுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்பீடாக ஓட்டுறக்கே வந்து அவ்வளோதான். கியர்ஸ் போட்டுருந்தாலும் பயம் வந்துடுது. முக்கியமாக பயம் இருக்கணும். பயம் இருந்தால் தான் நம்ம தப்பே பண்ண மாட்டோம். அதனால பயம் வர்றதுல பிரச்சனையே இல்லை. இந்த ஊர் இப்படி தான் எனக்கு இது பார்க்குறக்கு. இங்கே ரேஞ்சர் ரோவர் ஒரு கார் இருக்குது, ஸ்போர்ட்ஸு. சொன்னால் நம்புவீங்களா? இருங்க, அது எந்த வீட்டில் தெரியுமா? இதோ இந்த இடத்துல ஒரு மாடி வீடு இருக்குமே, அதாவது இந்த கேட்டுக்குள்ளே தாங்க. இந்த கேட்டுக்குள்ளே தான் காண காரை அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. ரேஞ்சர் ரோவர், இனோவா கிறிஸ்டா, அதுக்கப்புறம் இன்னொரு கார் என்னமோ சின்ன கார் இருக்கும். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தோணும் இதில் என்ன கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு. கண்டென்ட்டே இதுதான் கண்டென்ட். என்னென்னா, நிறைய பேர் நான் வந்து யூடியூப் விட்டே வெளியே போயிட்டேன்னு சொல்லி நினச்சிட்டாங்க. அது பர்சனல் ஒர்க்கு. இங்கே பார்த்தீங்களா நம்ம ரேவனார். ஹாய் ரேவனார். கோபியா? ஓ, இது பர்த்டேக்கா? ஆனால் இந்த கயிறு கீழே முடிச்சிடாத, அதை பார்த்த கீழே. நைட்டு என்ன மேரேஜுக்கு? அதான் நீ போகலாம்ல. என்ன சார் ஒரு சாம்பாரா? ரைட்டு. எங்கள் அப்பா ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னாரு, சந்தன் நகர். அங்கேயும் போயிடலாமா? எத்தனை மணிக்கு தெரில, நான் இப்போ கேட்டு சொல்கிறேன். அவருக்கு 7:30 கிளம்புனா அப்புறம் போயிட்டு. ஓகே. இங்கே போனியா கோயிலுக்கு? இல்லை, நானும் போகிறேன். அது பத்திரிக்கை வைக்கலையே கோயிலுக்கா? இல்லை, எல்லா வீட்டுக்கும் வெளியே எப்படி வச்சுட்டு போயிடலாம். கொடுக்கலையே உங்களுக்கு? அப்புறம் என்ன? அப்படியே தான் எங்கள் பக்கத்து வீட்டு எங்கேயுமே கொடுக்கல. எங்கள் வீட்டுக்கு மாந்தலை படிக்கிற குழந்தை. சரி, நான் போயிட்டேன். நான் போயிட்டேன். கூப்பிடு. ஓகே. அந்த பல்சர் பாய்ஸ் 3 பேர் போகிறாங்க பாருங்க. ஏன்னா நம்மளவே திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. எவன்டா இந்த ரைடரு, நம்ம யூடியூப்பில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போல். ஓகேங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங்.